அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்கு படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றேங்க. நம்ம பல்வேறு வகையான படிப்புகள் மற்றும் பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த விஷயத்த பத்தி பேசப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5 இட சிறப்பு ஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் பேசப் போறேன். ஏன்னா நெறைய நம்ம வீடியோஸ பார்க்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நெறைய பேர் கேட்ட ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து இப்ப அரசு பள்ளி மாணவர். நான் வந்து கவர்ன்மென்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட். எனக்கு வந்து 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல யாரெல்லாம் எலிஜிபிள்? என்ன மாரியான படிப்புகளுக்கெல்லாம் 7.5ங்கிறது நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிற தகவல்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. முதல் விஷயம் இந்த 7.5 இட சிறப்பு ஒதுக்கீடுங்கிறது முழுக்க முழுக்க அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு தானே ஒழிய, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு கிடையாது. இப்ப வரைக்கும் கிடையாது. மேபி இனிமேல் ஃபியூச்சர்ல கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்புல இருந்து 6த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியமோ, இல்ல தமிழ் மீடியமோ 2 மீடியத்துல எந்த மீடியம் படிச்சிருந்தாலும் சரி, நீங்க பியூர் கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா மட்டும் தான் இந்த ஸ்கீம்க்கு வந்து எலிஜிபிள். நெறைய இடங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 6த் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருப்பாங்க. 7த் டூ 12த் வந்து கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. அப்ப நாங்க எலிஜிபிளா அப்படின்னு கேட்டா எலிஜிபிள் கிடையாது. முழுக்க முழுக்க 6த் டூ 12த் வந்து கவர்ன்மென்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் பியூர் கவர்ன்மென்ட்ல ஸ்கூல்ஸ்ல படிச்ச ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் எலிஜிபிள். 2வது இன்னொரு வகையான மாணவர்களுக்கு எலிஜிபிள். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்கேஜில இருந்து 8த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஸ்கூல்ல ஆர்டிஇ அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில படிச்சு முடிச்சுட்டு, தென் 9த்ல இருந்து அவங்க வந்து 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சிருந்தா, இவங்களுமே எலிஜிபிள். ஸோ இவங்க ஒரு கிரைட்டீரியா இருக்காங்க. இவங்க ஒரு கிரைட்டீரியா. ஸோ இந்த 2 கிரைட்டீரியா ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் நீங்க இந்த 7.5 இட சிறப்பு ஒதுக்கீட்டுல வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்கேஜில இருந்து 8த் வரைக்கும் நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல ஆர்டிஇல படிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். ஆனா என்னன்னா 8த்துக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9த் டு 12த் வந்து நீங்க அரசு பள்ளியில படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த 7.5 ஸ்கீம் பர்சன்ட் 7.5 இட சிறப்பு ஒதுக்கீட்டுல நீங்க போறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுங்க. முதல்ல இது எலிஜிபிலிட்டி பார்த்தாச்சு. அடுத்து 2வது விஷயம். என்னென்ன படிப்புகளுக்கெல்லாம் 7.5 இட சிறப்பு ஒதுக்கீட்ட ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா சில படிப்புகளுக்கு இல்ல. நெறைய பேர் அதுக்கும் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. முதல் விஷயம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்புகள். மெடிக்கல்ங்கிறப்ப நம்ம மெயினா எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மாதிரியான படிப்புகளுக்கு இவங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து ஃபாலோ பண்றாங்க. இது வந்து முதல் விஷயம் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெடிக்கல்லயே இன்னொரு பிரிவான வெட்னரி சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால்நடை மருத்துவத்துக்கும் 7.5 இட சிறப்பு ஒதுக்கீடுங்கிறது இருக்குங்க. ஆனா இன்னொரு தவறான ஒரு புரிதல் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேராமெடிக்கல் கோர்சஸ் அதாவது துணை மருத்துவ படிப்புகளுக்கு நம்மளுக்கு வந்து 7.5 இட சிறப்பு ஒதுக்கீடுங்கிறது கிடையாது. பட் நெறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங் இது மாதிரியான துணை மருத்துவ படிப்புகளுக்கு 7.5 இட சிறப்பு ஒதுக்கீடு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பட் இது உங்களுக்கு வந்து 7.5 இட சிறப்பு ஒதுக்கீட்டுல பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு கிடையாதுங்க. இந்த வெட்டினரி சயின்ஸ் முடிச்ச உடனே அடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா 7.5 இட சிறப்பு ஒதுக்கீட்டுல வந்து நம்மளுக்கு வந்து சீட்ஸ்ங்கிறது அலோகேட் பண்றாங்க. இது போக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கோர்சஸ்க்கு நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா, விவசாயம் சார்ந்த படிப்பு அதாவது வேளாண்மை படிப்புகளுக்கு நம்மளுக்கு 7.5 இட சிறப்பு ஒதுக்கீடு ஃபாலோ பண்றாங்க. இந்த அக்ரிகல்ச்சர்லயே ஒரு முக்கியமான ஒரு பாடப்பிரிவான ஃபிஷரிஸ்லயும் மீன்வளத்துறை அப்படிங்கிற படிப்புகள்லையும் வந்து 7.5 இட சிறப்பு ஒதுக்கீடுங்கிறது ஃபாலோ பண்றாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, சட்டம் சம்பந்தப்பட்ட படிப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 இட சிறப்பு ஒதுக்கீடுங்கிறது ஃபாலோ பண்றாங்க. ஸோ இந்த ஒரு 6 வகையான படிப்புகளுக்கு மட்டும்தான் நீங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசு சிறப்பு இட ஒதுக்கீடான 7.5 இட ஒதுக்கீடை வந்து ஃபாலோ பண்றாங்க. முக்கியமா இதுல வந்து எல்லாருமே கேட்கறது என்னன்னா, பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கான்னு கேட்கறாங்க. கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த பாடப்பிரிவுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சிறப்பு ஒதுக்கீடுங்கிறது கிடையாதுங்க. நிறைய பேர் இதையும் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கும் கிடையாது.
ஸோ மெடிக்கல் கோர்சஸ், வெட்டினரி சயின்ஸ் கோர்ஸ், இன்ஜினியரிங் கோர்சஸ், அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ் மற்றும் லா இந்த படிப்புகளுக்கு மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7.5 சிறப்பு ஒதுக்கீடுங்கிறது ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ அரசு பள்ளி மாணவர்கள் இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது வந்து கவுன்சிலிங் வழியாக போய்க்கோங்க. அதே மாதிரி இந்த படிப்புகள் எல்லாத்தையுமே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இத்தனை படிப்புகளையுமே நீங்கள் கவுன்சிலிங் வழியாக போய் 7.5 சிறப்பு ஒதுக்கீட்டுக்கு கீழே சீட் எடுத்தால் மட்டும்தான் முடியுங்க. ஒரு கவுன்சிலிங்னா 2 கோட்டா இருக்குங்க. ஒன்று ஜென்ரல் கோட்டான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டான்னு இருக்கும். நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டா வழியாக போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த சிறப்பு சலுகைகள்ங்கிறது இருக்குது. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் சார், பட் ஆனால் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவில் நான் நினச்ச காலேஜ் இல்லை, நான் நினச்ச காலேஜ் ஜென்ரல் கோட்டாவில் தான் இருக்குது, நான் இங்கே சீட் எடுத்துட்டேன் அப்படின்னா அதில் எடுத்தீங்கன்னா 7.5ங்கிறது கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கோட்டாவில் இருக்கக்கூடிய சீட் எடுத்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸுங்கிறது பே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா பற்றின தெளிவான தகவல்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.